வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. இன்னைக்கு வந்து இங்கிலீஷ்ல பேப்பர் 1க்கான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் தாங்க பார்க்க போறோம். இது என்னைக்கு நடந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 18/10/2022 ஃபார்னூன் செஷன்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் டிஸ்கஷன் தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது சஜஷன் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும்னாலும் கண்டிப்பா சொல்லலாம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக நான் தேடி தேடி ஒரு வீடியோவும் போட்டுட்டு இருக்கோம். எக்ஸாமும் நம்மளுக்கு ரொம்பவுமே பக்கத்துல வந்துடுச்சு. ஸோ புதுசா படிக்கிறேன்னு சொல்லிட்டு பழச ரிவிஷன் பண்ணாம விட்டுறாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கண்டிப்பா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இதுல இருந்து கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸே உல்டா பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திங்க் ஆஃப் பியூட்டி இஸ் அன் எக்ஸப்ட் ஃப்ரம் த திங்க் ஆஃப் பியூட்டில இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த போயம் வந்து எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் கீட்ஸோடைய என்டிமியான் போயட்டிக் ரொமான்ஸ் இந்த போயம்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான். இதுல கொஞ்சம் வந்து நம்ம திங்க் ஆஃப் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுலயே நம்மளுக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தியா அப்படி காடஸ் ஆஃப் மூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா. சிந்தியா அப்படின்னா என்ன கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போயம்ல இருந்து நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. அதனால நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்குள்ள போகலாங்களா? Next, which of the following words starts with the alveolar sound? இந்த alveolar sound அப்படின்னா என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கும் இல்லைங்களா? alveolar sound அப்படின்னா என்னன்னா இந்த வேர்டோடைய ஃபுனிம் சவுண்ட் வந்துட்டு சில லெட்டர்ஸ்ல இது சவுண்ட் வந்து சில இதுல முடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என், டி, டி. ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டி, எஸ், Z அண்ட் எல் இந்த மாதிரியான ஃபோனீம் சவுண்ட் அதில் வரணும். ஓகேங்களா? ஃபோனீம் சவுண்டில் வந்த வேர்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அலுவியாலர் சவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இதில் எந்த வார்த்தை வந்து அலுவியாலர் சவுண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா க்ளீன். ஓகேங்களா? என் சவுண்டு எல் சவுண்டு இதில் வரும் பாருங்க, க்ளீன். ஸோ அதனால இதுதான் அலுவியாலர் சவுண்ட் ஸ்டார்ட் ஆகுற வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வென் இஸ் த கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேட்டட் என்னைக்குன்னு சொல்றாங்கன்னா 1st அக்டோபர். சரிங்களா? 1st அக்டோபர் தான் கிராண்ட் பேரண்ட்ஸ் டேவை செலிப்ரேட் பண்றாங்க. நெக்ஸ்ட், ஃபைண்ட் அவுட் த டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ் மென்ஷன்ட் இன் த பிலோ சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்ல எந்த டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அட்ஜெக்டிவ்னா என்ன? ஒரு நவுனை மிகைப்படுத்தி சொல்றது தான் அட்ஜெக்டிவ். அந்த நவுனை பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் அட்ஜெக்டிவ். There has not been sufficient rain this year அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே. There has not been sufficient rain this year அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல எந்த டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. சரிங்களா? இப்ப டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா 4 வார்த்தை தான் வரும். என்ன வரும்? திஸ், தட், தீஸ், தோஸ். இது மட்டும் தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ல வரும். இப்போ குவாலிட்டி இதுல சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்பர் இங்க எதுவுமே கொடுக்கல. அப்ப என்ன சொல்றாங்க? சஃபிஷியன்ட் ரெயின் திஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா. போதுமான அளவு மழை பெய்யவில்லை. அப்ப அந்த அளவு அப்படின்னு குறிப்பிடுறதுனால என்னது? குவான்டிட்டி. ஓகேங்களா? சூஸ் அப்ராப்ரியேட் ப்ரப்போசிஷன். தேர் இஸ் யூனிவர்சிட்டி. இது வந்து ஒரு நான் வந்து எம்சிக்யூ இங்கிலீஷ்க்கு தனியா போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. அதுல நானுமே இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? 7th ஸ்டாண்டர்ட்ல ப்ரப்போசிஷன்ல நம்மளுக்கு இருக்கும். தேர் இஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அமாங் த பீப்புள். சரிங்களா? அமாங் த பீப்புள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 4ல எது வந்து ட்ரூ கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3rd ஒன் வந்து ட்ரூ கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த குவாலிஃபையர் ஃபியூவர் இஸ் யூஸ்ட் ஒன்லி வித் அன்கவுண்டபிள் நவுன் சொல்றாங்களே. இது தவறு. ஏன்னா இது யூஸ்ட் ஒன்லி வித் கவுண்டபிள் நவுன். அதுதான் கரெக்ட். ஓகேங்களா? கவுண்டபிள் நவுனுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் என்ன வேர்டுன்னு சொல்றாங்க? ஃபியூவர். அதுவே அன்கவுண்டபிள் நவுனுக்கு நம்ம யூஸ் பண்றது என்னன்னா லெஸ் வந்து அன்கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபியூவர் அப்படின்ற வேர்டை வந்து கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுல தவறானது இதுதான். நெக்ஸ்ட், அண்ட் அக்ராஸ்டிக் போயம் கேன் பி. இந்த டைப் ஆஃப் போயமை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இதுவே நம்மளுக்கு புக்ல கொடுத்துருக்காங்க. என்னன்னா ரீட் டவுன்வர்ட்ஸ் டு ஃபார்ம் அ வேர்ட் ஆர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இப்ப வந்து கேட்டை பத்தி ஒரு போயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொடுத்துருப்பாங்க CAT. அதோட டைட்டில் எப்படின்னா இப்படி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த போயமோட டைட்டில் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ இதை பத்தி ஒரு 2-3 லைன் இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த டவுன்வர்ட்ஸ்ல நீங்க படிச்சுட்டு போகும்போது வர டைட்டில் தான் அந்த போயம் பத்தியே இருக்கும். இப்போ சன்லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சன்லைட் தான் நம்மளுக்கு வந்து புக்ல கொடுத்துருக்காங்க. சன்லைட்னு எஸ்ல ஒரு லைன் போகுது, யூல ஒரு லைன் அதை பத்தி சொல்லியிருப்பாங்க, என்ல ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க, எல்ல பத்தி சொல்லியிருப்பாங்க, ஐய பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டவுன்வர்ட்ஸ்ல நீங்க படிச்சுட்டு போகும்போது ஒரு டைட்டில் வருது இல்லையா, இந்த ஒரு வேர்டு வருது இல்லையா, இதுதான் அந்த போயமுடைய டைட்டிலாவே இருக்கும். இல்லைன்னா அந்த போயம் பத்தி சொல்றதாவே அதுதான் இருக்கும். அந்த போயம் ஃபுல்லா சன்லைட் பத்தி தான் சொல்லிப்பாங்க, அந்த போயம் ஃபுல்லா கேட் பத்தி தான் சொல்லிப்பாங்க. அந்த மாதிரி போயம் தான் என்னன்னா அக்ராஸ்டிக் போயம். சரிங்களா? அதை என்ன பண்ணணும்னா ரீட் டவுன்வர்ட்ஸ் டு ஃபார்ம் வேர்ட் ஆர் வேர்ட்ஸ்.
நெக்ஸ்ட் நோட்டீஸ் ஒரு நோட்டீஸ்னா என்னன்னு கேட்குறாங்க. என்ன அது வந்து ஒரு ரிட்டன் ஃபார்மாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிரிண்டட் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம். நம்மளுக்கு நோட்டீஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. அடுத்து பாருங்க, பிக் த சிமிலர் வேர்ட் மீனிங் ஃபார் சாசர். சாசருக்கு சிமிலர் மீனிங் எதுனா ஃபுட்பால். ஃபுட்பாலை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, சாசர் கேம்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான், ஃபுட்பால்னாலும் சாசர்னாலும் ஒன்று தான். இது வந்து இம்பார்ட்டன்டான இடியம் அண்ட் ஃப்ரேசஸ்க்கு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், தயவு செஞ்சு பாருங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க, மேட்ச் த ஃபாலோவிங்லும் கேட்டிருக்காங்க. அட் 6s and 7s நம்பர் இடியம் இஸ் யூஸ்டு டு கன்வே தட் a person is. இது வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல நம்மளுக்கு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நான் வந்து ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், 6 or 7 ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும், அப்பதான் கன்ஃபியூஸ் அப்படின்னா 6 and 7 இடியம்கான மீனிங். Which of the following is an example for personification? Personification figures of speechல வரும் இல்லையா. ஒரு விஷயத்த ஒரு என்ன சொல்ற, ஒரு அப்டிராக்டான ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு பர்சனோட கேரக்டர் கூட கம்பேர் பண்ணி சொல்றது தான் என்னன்னா பர்சானிஃபிகேஷன் சொல்றாங்க. இதுல எது வந்து பர்சானிஃபிகேஷன் கேட்கறாங்க, எதுன்னா இந்த சி, அதாவது the delicious smell of chocolates invited me to eat them அப்படின்னு சொல்றது. எப்படிங்க இது பர்சானிஃபிகேஷன் சொல்றீங்க அப்படின்னா, இந்த சாக்லேட்டோடைய ஸ்மெல்லு வந்து என்னை கூப்பிடுது, வா என்னை வந்து சாப்பிடுன்னு. பொதுவா யார் நம்மளை கூப்பிடுவா, ஒரு மனுஷங்க, ஒரு பறவை, அவங்க தான் நம்மளை கூப்பிடுவாங்க. ஆனா இந்த ஸ்மெல்லுன்றத வந்து கூப்பிடுற மாதிரி நம்மளுக்கு பர்சானிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹியூமன் பீயிங் நம்மளை கூப்பிடுற மாதிரி ஸ்மெல் நம்மளை கூப்பிடுது அப்படின்னு பர்சானிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறதுனால இது இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்றோம். நெக்ஸ்ட், சூஸ் கரெக்ட் சினானிம் ஃபார் த இட்டாலிக் வேர்ட். ஐ எம் லிவிங் இன் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த வில்லேஜ். அவுட்ஸ்கர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பார்டர்ல. ஓகேங்களா, அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னா என்னது, பார்டர், வெளியே அப்படின்னு சொல்றது தான் அர்த்தம். அடுத்து பாருங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தட் டைரக்ட்லி கம்பஸ் டூ திங்ஸ் வித் வேர்ட்ஸ் சச் அஸ் லைக் அண்ட் ஆஸ். ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கறது. ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றாங்க, நடுவில் லைக் இல்லைன்னா ஆஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு சிமிலி. அதுவே ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றாங்க, லைக் ஆஸ் எதுவுமே வரலன்னா அதுக்கு பேரு மெட்டாஃபர். அலிட்ரேஷன்னா என்ன, ஒரு லைன்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வந்துட்டு காமனா இருந்ததுன்னா அதுக்கு பேர் அலிட்ரேஷன், தமிழ்ல மோனைன்னு சொல்லுவாங்க. பர்சானிஃபிகேஷன்னா என்ன, ஒரு நான் லிவிங் திங்ஸோ இல்லை ஒரு இது அப்டிராக்ட் திங்கையோ வந்துட்டு ஒரு பர்சன் கூட கம்பேர் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, பர்சானிஃபிகேஷன். சூஸ் த கரெக்ட் கன்ஜங்ஷன் ஃப்ரம் த வேர்ட். த ட்ரெயின் வாஸ் ஓவர் க்ரௌடட் டேஷ் பின்னோ அவாய்டட் ட்ராவலிங் இன் இட். ஸோ பின்னோ அவாய்டட், அதாவது ட்ரெயின் கூட்டமாக இருந்தது, அதனால நான் என்ன பண்ணலை, ட்ரெயினில் ஏறலை. ஸோ அந்த மாதிரி. ஸோ நீங்கள் தமிழில் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கனாலே கன்ஜங்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு போட்டுடலாம். Choose the sentence with the correct punctuation mark. எது வந்து correct punctuation markன்னு கேட்குறாங்க. பாரதி is a Tamil poet who is also an Indian patriot, isn't he? ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which one cannot sail? அதாவது இந்த நாளில் எது வந்து மிதக்காது, அப்படி கடல்ல போகாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஈஸியா இதெல்லாம் ஈஸியா நம்ம இது பண்றது, பாறை, ராக்னா பாறை இல்லையா. இப்போ இதெல்லாம் பாருங்க, இந்த யாஸ்ட்னா எனக்கு பாய்மர கப்பல்னு சொல்லுவாங்க, போட்னா என்ன சொல்லுவாங்க, கப்பல், ஷிப்னாலும் இது கப்பல். ஸோ இது எல்லாமே தண்ணியில வந்து போகக்கூடியது. ஆனால் ராக் வந்து அப்படியே தண்ணியில போட்டா விழுந்துடும். A reference material which gives students concrete idea about comparing all words with the help of images. Images வச்சு சொன்னாலே அதுக்கு பேர் என்னது, பிக்ஷனரி. இந்த மாதிரி கொஸ்டின் நம்மளுக்கு கேட்பாங்க. பிக்டோகிராம், திசாரஸ்னா என்ன, டிக்ஷனரினா என்ன. While introducing writing to the beginners, we should start with. இப்போதான் உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து நீங்க ரைட்டிங் சொல்லி தரீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏ போடு பி போடுன்னு சொல்லி கொடுக்கூடாது. என்ன சொல்லி கொடுக்கணும், ஸ்ட்ரோக்ஸ், இப்படி போடு, இந்த லைன் போடு, அப்புறம் இப்படி போடு, இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு சொல்லி தரணும். அதுக்கு பேர் என்னது, ஸ்ட்ரோக்ஸ். Teacher asks the student to record the daily happenings in a notebook. This task will develop dash skill of our students. அவங்களோட என்ன ஸ்கில்லை டெவலப் பண்ணும், ரைட்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணும். டெய்லி அவங்க எழுதுறதுனால அவங்களோட ரைட்டிங் ஸ்கில்ல டெவலப் ஆகும். One who writes a dictionary is called. ஒரு டிக்ஷனரி எழுதுறாரு இல்லையா, அவருக்கு பேர் என்னன்னு சொல்றோம், லெக்சிகோகிராஃபர். சரிங்களா, அவருக்கு பேர் என்ன, லெக்சிகோகிராஃபர். A ladder had been placed dash a wall அப்படின்னா against a wall. சரிங்களா, அந்த செவுருக்கு மேல சாட்சி வைக்கிறோம் இல்லையா, அதுதான் against a wall. நெக்ஸ்ட் பாருங்க, fortune knocks with his best those who catch for their guest. What is the figures of speech employed in these lines அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எந்த டைப் ஆஃப் இது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படிங்க இந்த பர்சானிஃபிகேஷன் சொல்றீங்க, அப்படியே இதில் பாருங்க, fortune knocks with his best. வீட்டு கதவை தட்டுறது யாரு, ஒரு மனுஷன் தான் வீட்டு கதவு தட்டுறோம். ஆனா இங்க யாரு, ஃபார்ச்சூன் லக்கு வந்து வீட்டு கதவு தட்டுது. அப்ப இந்த லக்குக்கு வந்து ஒரு பர்சனோட இமேஜ் கொடுக்கறதுனால இது வந்து பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சுக்கிறேங்க. ஓகேங்களா,
ஓகே நெக்ஸ்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் ஃபார் த வேர்ல்ட் ஸ்கில்ஃபுல். அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ எல்லாத்துலேயும் டபுள் எல் இருந்துச்சுன்னா அது என்னதுன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ், ஒரு எல் இருந்தால் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அப்போ இந்த ஸ்கில்ஃபுல்க்கு எந்த ஸ்கில்ஃபுல் வரும்னா இது இருக்கு பாருங்க, SKILL தான். நிறைய பேர் FUL 2 எல் வரும் இல்லைங்க, அதனால நான் இது FULLக்கும் 2 எல் போட்டேன்னு சொல்றீங்க, அது தவறு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் phrasal verb for the underlined word. Fend, I need to fend for myself and for others. Fend அப்படின்னா என்னன்னா லுக் ஆஃப்டர். நான் என்னை பற்றியும் பார்த்துக்கணும், மற்றவங்களையும் நான் பார்க்கணும். ஸோ லுக் ஆஃப்டர்னா ஃபெண்ட். அடுத்து செலக்ட் த ஆப்ஷன் தட் கரெக்ட்லி ஃபார்ம் த செகண்ட் பார்ட் சிமிலர் டு த ஃபர்ஸ்ட் பார்ட். அதாவது இது வந்து இந்த ரீசனிங் கொஸ்டின்ஸ் மாதிரி வரும் நம்மளுக்கு. இப்போ லைன் வந்து எங்கே இருக்கும்னா ஃபாரஸ்ட்டில் இருக்கும். அதேமாதிரி ஆட்டர் வந்து எங்கே இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா வாட்டரில் இருக்கும். ஓகேங்களா? ஆட்டர் வந்து எங்கே இருக்கும்? வாட்டரில் இருக்கும். ஆட்டர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நீர்நாய் பெரும்பாலும் தண்ணியில் வாழக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஓகே ஃபைன். அண்ட் இட்டனரி இட்டனரி அப்படின்னா என்னன்னா டீட்டெயில்டு பிளான் ஆஃப் ஜேர்னி. இப்போ நம்ம எங்கேயோ போகிறோம், நான் வந்து ஒரு 3 நாள் கோவில் ட்ரிப் போகலான்னு இருக்காங்க அப்படின்னு காலையில் இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், இத்தனை மணிக்கு ட்ரெஸ்ஸை பிடிக்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு இங்கே ரீச் ஆகணும், இங்கே பார்க்கணும், அப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஜேர்னி மாதிரி நம்ம போட்டு வைப்போம் இல்லையா, அந்த இதுக்கு பேர் தான் என்னன்னா இட்டனரி. பிக் அவுட் த அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் லிஃப்ட். லிஃப்ட்டுக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் என்னன்னா எலிவேட்டர். இதுக்கான வீடியோ நான் போட்டிருக்காங்க, ஃபுல் அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க. I love Ophelia. 40,000 brothers could not, with all their quantity of love, make up this sum. Write on the figure of speech employed in the above lines. இது வந்து ஷேக்ஸ்பியரோட ஒரு ஃபேமஸான பிளே. எந்த பிளேன்னு பார்த்தீங்கன்னா ஹாம்லெட். ஹாம்லெட் வந்து ஒஃபீலியா இறந்த உடனே அவங்களுடைய கிரேவை, அதாவது அந்த அவங்க பொறித்த இடத்துக்கு போய் அவங்க கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன் தாங்க. இதுல என்ன விதமான இது யூஸ் பண்ணிக்காங்க, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணிக்காங்கன்னா ஹைப்பர்போலி அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்த சாதாரணமா சொல்லாம ரொம்பவுமே எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கிறது தான். எக்ஸாஜுரேட்னா இன்னும் மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கிறது தான் ஹைப்பர்போல். எப்படிங்க அப்படின்னா, நான் வந்து ஒஃபீலியாவை லவ் பண்ணேன். எப்படின்னா ஒரு 40,000 ஆண்கள் வந்துட்டு கொடுக்கக்கூடிய லவ்வை தாண்டியும் என்னோட காதல் வந்து அதை விட பெருசு அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து எவ்வளோ அவருடைய காதல் வந்து பெரிய விதமாக காட்டுறாரு அப்படின்றது இந்த ஹைப்பர்போல். சரிங்களா? ஹாம்லெட் வந்து எவ்வளோ லவ் பண்ணுறாரு ஒஃபீலியாவன்னு சொல்றதுக்கு ஒரு 40,000 ஆண்கள் வந்துட்டு காதல் செய்தாங்கன்னா அதை எல்லாத்தையும் கூட்டினா கூட இதுக்கு ஈடாகாது. நான் அந்த அளவுக்கு ஒன்று லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. The camel has long eyelashes too. எதுக்குன்னா to protect it from sandy winds. ஓகேங்களா? அந்த டெசர்ட்ல இருக்கிற அந்த விண்டு, அந்த காற்றுனால மண், இப்போ டெசர்ட்ல சாதாரணமாகவே நம்ம போனாலே காத்துல மண்ணு தூசி எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த மண்ணு தூசியில இருந்து காப்பாத்துறதுக்காக தான் கேமலுக்கு வந்துட்டு அந்த இமைகள் வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்றாங்க. Pick out the correct noun form of the underlined word. Birbal is known for his wisdom. Wisdom அப்படின்றது என்னன்னா அப்டிராக்ட் நவுன். ஏன்னா அவருக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்றத செக் பண்ணலாம். ஆனா உன் நாலேஜை காட்டு அப்படின்னு கேட்டா அவரால் காட்ட முடியுமா? காட்ட முடியாது இல்லையா? ஒரு விஷயத்த நம்மளோட 6 சென்சஸ் மூலியமா நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அப்டிராக்ட் நவுன். ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you for watching.